இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த விஷுவல்ஸ் ஒரு திரைப்படத்தில் இவ்வளோ பிளாஸ்டர், இவ்வளோ வெடிகுண்டுகள், இவ்வளோ சிதறல்கள், அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ஃபயர், பயங்கரமான அட்மாஸ்பியர், இது எல்லாத்தையும் காமிக்கிறதுக்கு இன்றைக்கி தேதியில் குறைஞ்சது 200 கோடி ரூபா செலவு பண்ணுற 200 கோடி ரூபா பட்ஜெட் இருக்க திரைப்படத்தால் தான் அதை சாதிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்த இந்த விஷுவல்ஸ் ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்களின் கடைசி உலக போர் அப்படிங்கிற படத்தில் வந்தது. இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் 15 கோடி. நம்ப முடியுதா? எப்படி இதை செஞ்சார், எப்படி இதை சாத்தியமாக்குனாரு? இன்னுமே தமிழ் சினிமா மாறப்போதா? தமிழ் சினிமாவோட கனவுகள் எல்லாம் நினைவாக போதா? இன்னமும் இந்த தமிழ் சினிமா பெரிய ஹீரோக்களோட கைப்பிடியில் இருக்க போதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பேசுவோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்லாம் புக். நான் காதர் மீரான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஹிப்ஹாப் தமிழா ஆதி கடைசி உலகப்போர் அப்படிங்கிற படத்தில் இதை எப்படி சாத்தியமாக்குனாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த படத்தோட கதைக்களம் அதை ஃபஸ்ட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு உண்மையிலே இது எந்த அளவுக்கு பிரமிக்கத்தக்க விஷயம் அப்படின்னு புரியும். இந்த உலக நாடுகள், ஐக்கிய நாடுகள் அமைப்பு இருக்குல்ல, யுஎன், யுனைடெட் நேஷன்ஸ் சொல்கிறோம்ல, இதுக்கு எதிராக ரஷ்யா, சைனா மாதிரி நாடுகள் சேர்ந்து ரிப்பப்ளிக் அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி யுனைடெட் நேஷன்ஸை எதிர்க்கிறாங்க. நிறைய போர் வருது. இந்தியா இந்த அமைப்பை, அதாவது ரிப்பப்ளிக்கை எதிர்த்து நிற்கிறதுனால இந்தியா மேலே அவங்க போர் தொடுக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் இங்கே உள்ளே இருக்கிற அரசியல் சிச்சுவேஷனையும் வச்சு வந்த படம் தான். இந்த கதையை சொல்லும் போதே சார் கண்டிப்பாக ஒரு 300 கோடி இல்லாமல் இந்த படம் எடுக்கவே முடியாது சார். என்ன சார் அவ்வளோ போர் விமானங்கள் காமிக்கிறீங்க, அவ்வளோ பிளாஸ்ட்டு காமிக்கிறீங்க, இவ்வளோ வெடிகுண்டு, இவ்வளோ பில்டிங்கெல்லாம் உடைக்க போகிறோம், கண்டிப்பாக பெரிய பட்ஜெட் வேணும் சார் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. பட் ஹிப்ஹாப் தமிழா ஆதி அந்த கடைசி உலக ஒரு படத்தை இது எப்படி சாத்தியமாக்குனார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் இப்போ எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற நிலைமை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ரீசெண்டாக ஒரு திரைப்படம் வந்துச்சு, தளபதி விஜய் அவர்களின் கோட், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த திரைப்படத்தில் நிறையா பிளாஸ்ட்டு, நிறையா ஷூட்டு, நிறையா சேஸ் சீனு, நிறையா ட்ரெயின் சீனு எல்லாமே எடுத்துருந்தாங்க. நிறையா விஎஃப்எக்ஸ் பண்ணியிருந்தாங்க, நிறையா ஸ்டண்ட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் 400 கோடி. ஓகே, விஜய் சாருக்கு 200 கோடி ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தால் கூட மிச்ச 200 கோடியில் அது வந்திருக்கணுமா இல்லையா? பட் அதை பார்க்கும்போது அந்த ஏஐ அவங்க பண்ணது எல்லாமே டிஏஜிங் டிஏஜிங் ஓரளவுக்கு ஒர்க்காக இருக்குது. அந்த ஏஐலாம் ரொம்ப சொதப்பலாம் இருந்துச்சு. விஜய்காந்த் சாரை பார்த்துருப்பீங்க, மகா சொதப்பல். இதுக்கு முன்னாடி இதே விஜய் நடித்த பீஸ்ட் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்துச்சு. ஒரு சின்ன மாலுங்க, ஒரு பெரிய மால் கூட சொல்ல முடியாது, ஒரு ஷாப்பிங் மால். அந்த மாலை ஹைஜாக் பண்ணிட்டாங்கங்கிறது கதை. இது ஒரு 2-3 லொக்கேஷனை மட்டும் செட் போட்டுட்டு விஜய் சாருக்கு ஒரு பெரிய சம்பளத்தை கொடுத்துட்டு அந்த 4 லொக்கேஷனுக்குள்ளேயே எடுத்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அந்த படம் கனெக்டே ஆகாது. அந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள், ஏன் ரஜினி சாரோட ஜெயிலர் படம் பார்த்தோம், அதுவுமே ஒரு மல்டி ஸ்டாரர், எல்லா நடிகர்களுக்கும் சம்பளம் போக அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அவங்க சில விஷயத்தை ஹாலிவுட் படங்கள்லேருந்து ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அதையும் பார்க்க முடியுது. இவ்வளோ கோடிகள், அதாவது நூற்றுக்கணக்கான கோடிகள் போட்டு எடுக்க முடிகிற ஒரு விஷயத்தை ஹிப்ஹாப் ஆதி எப்படி சாத்தியமாக்குனாரு 15 கோடிக்குள்ளே. 15 கோடிக்குள்ளே எப்படிங்க அதை பண்ண முடிஞ்சிச்சு? பெரிய அதிசயமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குதுன்னு பார்க்கும்போது அதுக்கு உண்டான பதிலை அவரே சொன்னார். ரீசெண்டாக ஒரு டெக் சேனலில் அவர் கொடுத்த இன்டர்வியூவில், A2D சேனலில் கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A24, அதாவது A24 அப்படிங்கிற கம்பெனி நிறைய நம்ம எல்லாருக்கும் பரிச்சயப்பட்ட கம்பெனி தான். மூன்லைட் படம்லாம் பார்த்துருப்பீங்க, ஹெரிடிட்டரி அந்த படமும் பார்த்துருப்பீங்க. இந்த கம்பெனி ஒரு நியூ பேரடிகம் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் 2012 கையில் எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட மெயின் டார்கெட் சோஷியல் மீடியா, இளைஞர்கள், இவங்க எல்லோரும் தான். எப்படின்னா இதோட விஷுவல்ஸ் எப்படி இருக்கணும்னா ஒரு மீம் மெட்டீரியல் மாதிரி இருக்கணும், இல்லை ஒரு ஹைலி அட்ராக்டிவ், கலர்ஃபுல் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில படங்களை அவங்க எடுக்கிறாங்க. இளைஞர்களை இது வெகுவாக கவருது. நிறைய நியூ ஸ்டைலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பட் இவங்க எப்போவும் பண்ணக்கூடிய, அதாவது ஹாலிவுட்டில் எப்போவும் பண்ணக்கூடிய வழக்கமான ப்ரமோஷனை பண்ணல. இவங்க கையில் எடுத்தது எல்லாமே மீம், இந்த மாதிரி விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு மினியேச்சர் டைப் ஃபில்ம் மேக்கிங். ஒரு பெரிய பில்டிங்கை, லைஃப் சைஸ் பில்டிங்கை உண்மையிலேயே செட்டு போட்டு பாம்பு வச்சு தகர்க்கிறதுக்கு பதிலாக மினியேச்சர். இப்போ ரீசெண்டாக நீங்கள்
கோட்டு படத்தோட மேக்கிங் கூட பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரெயினே ஒரு மினியேச்சரில் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க வந்து கம்ப்ளீட்டாக அதோட நியூ டெக்னாலஜியாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், லைவில் எங்கே ஷூட் பண்ணணும், எங்கே வந்து க்ரீன் மேட் போட்டு ஷூட் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எப்படி பட்ஜெட்டை பிளான் பண்ணுறதுங்கிறத கம்ப்ளீட்டாக ஒரு டெக்னாலஜி, ஒரு பேக்கேஜை அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. சிவில் வார் மாதிரி சில படங்கள் பார்த்துருப்பீங்க. காட்ஸிலாவெல்லாம் அப்படியே ரியலாக காமிச்சிருப்பாங்க. பட் அது எல்லாமே லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படங்கள்னு சொன்னால் நம்புவீங்களா? இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் ஹிப்ஹாப் ஆதி என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியை காண்டாக்ட் பண்ணி அவங்களோட டெக்னாலஜியை வாங்கி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க டெக்னீஷியன்ஸ் யாரும் இங்கே வந்து ஒர்க் பண்ணலை, அவங்க வச்சுருக்க டெக்னாலஜியை இங்கே வாங்கி இங்கே இவரே ஒரு டீமை வச்சு அதை ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு விஷயம் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த படத்தில் நடிகர் நட்டி இருக்கார்ல, கேமராமேன் நடிகர் நட்டி, அவருக்கு டிஏஜிங் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஹிப்ஹாப் ஆதியோட டீமே நம்ம கோட்டு படம் மாதிரி, நம்ம இந்தியன் 3 மாதிரி அவங்க எல்ஏ ஸ்டுடியோஸ்க்கெலாம் போல இந்த A24 ஸ்டுடியோஸோட டெக்னாலஜி யூஸ் பண்ணி இவங்களே பண்ணியிருக்காங்க. அது நல்லாவும் வந்திருக்கு. இதில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இன்றைக்கி வந்து ஏஐ டெக்னாலஜி சரி, நிறைய விஷயங்கள் டெக்னாலஜி வந்து முன்னேறிக்கிட்டே இருக்குது. ஒரு ஃபில்மை பிளான் பண்ணும்போது பக்காவாக எல்லா இடத்துலையும் விசாரித்து நிறையா கான்டாக்ட்ஸை வாங்கி, அதாவது கான்டாக்ட்ஸ்னால் நான் சொல்கிறது வந்து அமெரிக்காவில் இருக்க ஸ்டுடியோஸோட கான்டாக்ட்ஸ் வாங்கி முடிஞ்ச அளவுக்கு அவங்க டெக்னாலஜி தான் வாங்கணும். ப்ராஜெக்ட் ஃபைலை வாங்கி ஒர்க் பண்ணக்கூடாது. டெக்னாலஜியை வாங்கி ஒர்க் பண்ணி அப்படி பண்ணினா உண்மையிலேயே ஹிப்ஹாப் ஆதி அவர்களுக்கு என்ன சாத்தியமாச்சோ அது எல்லாருக்கும் சாத்தியமாகும். இந்த பெரிய ஹீரோக்களுக்கு பெரிய சம்பளத்தை கொடுத்து ஒரு பக்கம் அனுப்பிட்டா கூட இருக்கிற பணத்தை வச்சு உண்மையிலேயே குவாலிட்டியான ஒரு ஃபில்மை கொடுக்க முடியும். ரீசெண்ட் டைம்ஸில் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் உண்மையிலேயே ஹானஸ்ட்டாக ஜென்யூனாக ஒரு எஃபர்ட் எடுத்து மக்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்டை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணமே இல்லை. எல்லோரும் ஏதோ ஒரு பஞ்சு டைலாகு, ஒரு ஹை மூமெண்ட்டு, கூஸ் பம்ப் மூமெண்ட்டு, பழைய படத்தோட டைலாகு, பழைய படத்தோட பாட்டு, இந்த மாதிரி எதையாவது வச்சு கை தட்டுற மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணி ஒரு ரொம்ப சுமாரான ப்ராடக்டை நம்ம தலையில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து கடைசி உலகப்போர் படம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. அந்த படத்தை நான் ரிவ்யூ பண்ணவே வரல. ஆனால் அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது ஸ்டன்னிங் விஷுவல்ஸ். இந்த படத்தோட பட்ஜெட் என்னென்னு கேட்டால் 15 கோடிங்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாச்சுன்னு போய் தேட போனது தான் இந்த வீடியோவோட ரிசல்ட். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் வரப்போகிற நாட்களில் இவரை பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா மற்றவர்கள் எல்லாரோட கனவு வந்து நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்லாம் புக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.